பழைய சோறு இருந்தா போதுங்க. இன்னோவேட்டிவா ஒரு அமணி கொழுக்கட்டை பண்ணிடலாம். நான் மிச்சமான சோறு, பழைய சோறு தாங்க எடுத்திருக்கேன். இத கையாலேயே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சோறு வரைச்ச மாரி இருந்ததுன்னா, நீங்க மிக்ஸியில அரைச்சு கூட எடுத்துக்கலாம். இதோட 1 கப் தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துட்டு, இதோட ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவும், 2 ஸ்பூன் கொதிக்கிற பாலும் சேர்த்து, நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி பெசஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இத சின்ன சின்ன உருண்டைகளா, இது எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே குட்டி குட்டியா உருட்டி எடுத்துட்டு, இத ஒரு 10, 15 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துடலாம். பாருங்க இது நல்லா ஸ்மூத்தா வெந்துருச்சு. கடாயில ஆயில் வச்சுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும், பொடியா கட் பண்ணின வெங்காயம், காரத்துக்கு தேவையான மிளகாய், காஞ்ச மிளகாயோ, பச்சை மிளகாயோ எது வேணாலும் சேர்த்துக்குங்க. அதோட மல்லி இலை, கறிவேப்பிலை, உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு, 1/2 கப் தேங்காய் துருவலும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு, வேக வச்சு வச்சுக்கிற அமனி கொழுக்கட்டையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு, அப்படியே சுட சுட சர்வ் பண்ணுங்க. ஈவினிங் டைம்ல குடுக்கலாம் சுட சுட. இதோட சட்னி வச்சு, கார சட்னியோ, தேங்காய் சட்னியோ எது இருந்தாலும் வச்சு குடுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இல்ல இப்படியே கூட நீங்க சுட சுட குடுத்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.